எப்படி விளக்கம்? எப்படி தெரியாது? எப்படி அது? பலராம சக்கரவர்த்தி. ஆஹா. பலராம சக்கரவர்த்தி. ஆஹா. இது வரை தெரியும். பலராமர். எப்படி வந்தாரு? எப்படி வந்தாரு? இப்ப எப்படிங்கறாங்க? பம்பும் பம். ஹாய் சொல்லுவாரு. என்னடா? ஏன் நினைக்கிறாரு? பலராமர். எப்படி? பலராமர் என்று விளக்கம். பலராம சக்கரவர்த்தி. பலராம சக்கரவர்த்தி. பலராமர். நான் சொல்றேன். அந்த வார்த்தை சொல்றேன். ஏய் பலராம சக்கரவர்த்தி. பலராம சக்கரவர்த்தி. தம்பி வாசுதேவருக்கும் தேவகி ரோகிணி அம்மையாருக்கும் கம்சனுடைய சிறைச்சாலையில் அவன் ஆக்கிரிக்கு உட்பட்டு மாண்டவர் போக மீண்டவர் நாங்க 4 பேர் தம்பி. யாரா? இந்த பலராம சக்கரவர்த்தி 1 தம்பி கோபாலக்கண்ணன் 2 சாத்தகி 3 சுபத்திரை 4 3 ஆணு ஒரே ஒரு பெண். அப்படி பலராம சக்கரவர்த்தி பெற்றவங்க உலகத்துல 7 பேர். யார் யார்? பலராம சக்கரவர்த்தி, தசரத சக்கரவர்த்தி, குரு சக்கரவர்த்தி, சிபி சக்கரவர்த்தி, மாபலி சக்கரவர்த்தி, கிருபாஞ்சன சக்கரவர்த்தி, நல சக்கரவர்த்தி. இப்படி 7 பேர் உலகத்தில் சக்கரவர்த்தி பட்டம் பெற்றவர் 7 பேர். ஆமாண்டா. அப்ப மாண்டவருக்கு போக மீண்டவர் 4 பேர். எங்க தாய்மாமன் இருக்கின்றாரு கம்சனுடைய சிறைச்சாலையிலே 8வது பிள்ளையால் கட்டாய மரணம் என்ற சாபத்தினால் பிறக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் கொண்டு வைத்தார். ஆமா, அதுல மீண்டது இந்த 4 பேர். அப்படி மீண்டு வடமதுராபுரி பட்டணத்தை மணிமுடி சுற்றி நீதியோடும் நகத்தோடும் நேர்மையோடு பரிபாலனம் செய்து வருகிறேன். ஆமாண்டா. என் பெயர் பலராம சக்கரவர்த்தி. என் மனைவியும் ரேவதி. ஆமாண்டா. இந்த 3 பேருக்கு ஒரே ஒரு தங்கை. ஆனா எந்த குறை கிடையாது. இந்த வடமதுராபுரி பட்டணத்தில் ஏற்கனவே எப்போது கம்சன் மடித்தாரோ எங்க தாய்மாமன் எப்ப இறந்தாரோ அதில் இருந்து இந்த வடமதுராபுரி பட்டணம் செழித்து சேமலாபமா இருக்கு. எந்த குறையும் கிடையாது. ஆனா தம்பி என் தங்கை இருக்குமா சுபத்திரையோ வயதுக்கு வந்து திருமண பருவத்துல அப்படி கல்யாண காலத்துல இருக்கு. ஆமா, அது மட்டும் கிடையாது தம்பி. எனக்கு ரேவதிக்கும் வளர்ப்பு மகள், அதுதான் பெருந்திருவாள் பானுமதி. ஒரே ஒரு பொண்ணு. ஆமாண்டா. என் தங்கை 1, என் மகள் பானுமதி 1. அப்படி எந்த குறையும் இல்லாமல் இந்த வடமதுராபுரி பட்டணத்தை நீதியோடும் நேர்மையோடும் அரசாட்சி செய்து வருகிறேன். என் தம்பிகள் 2 பேர். ஆடு மாடுகள் நிறைய. யாதவ குலம். யாதவர்னா என்ன கோனார்னா என்னடா? யாதவர்னா சில பேர் தெரியாது. கோனார்னா எல்லாம் தெரியுமா? ஏண்டா உங்க அண்ணன் தம்பி பூரா பேர் பேர் நான் உங்களுக்கு எப்பற தாகறது கம்மியாடி. நான் யாதவர்னு எவ்வளவு மரியாதை சொல்றேன். கோனார் கூட உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் அவனுக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் சரி, நீ போறாங்கன்னா அந்த குடும்பத்திலே நல்ல பையன். எடையை மூடுனாதான் தெரியும். ஓ எடையை மூடுனாதான் தெரியும். அம்மா நல்ல பையன். கோனார் கராசி. அப்படி எடையிரு சொல்ற மாதிரி அது எடைய உறவு பயிருக்கு சேதம். ஏய் அப்படி கிடையாதுடா. இடையர் கோனார்டா ஆடு மாடுகள் மேற்பது. ஆடு மாடுகள் ஒரு இப்ப இருக்க கவுண்டர் ஆடு ஓடி மாடுது. பயிர்ல விட்டுட்டு அரும்பல மேற்பாங்க, பயிர்ல மேற்பாங்க. அவன் என்னைக்கு ஆடு மேய்க்க ஆரம்பிச்சானோ அந்த ஆட்டு மந்த பெருகிலே இருக்குது. ஆடு குறை என்பது கிடையாது. என்ன கோபால கண்ணை பாத்துக்கிறான். நமக்கு இந்த அரசாட்சி உடம்புக்கு ராமணியில அதுதான் வேற. ஆனா என் பொண்டாட்டி ரேவதி அவருக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. ஏன்னு கேளு, வயசுல அந்த பொட்ட பிள்ளை 2 வீட்டுல 2 பொண்ணுக்குது. எங்கேயாவது ஒரு மாப்பிள்ளை பார்த்து ஏன்னா கூட்டி வைப்போ அது சொல்ல இங்க விட்டு போவோம்.
அப்படி கிடையாது. அப்படி நான் தான் அரசாங்கப்படி எப்பவும் அந்த அரசாங்க வேலையிலேயே இருந்தேன். வீட்டுல இருந்தா ஒரு கணவனுக்கு குடும்பத்துல என்ன இருக்கு ஒரு அறிவுரை சொல்லணும். ஒரு பொட்ட பிள்ளை இருக்கு, தங்கச்சி ஒண்ணு இருக்கு, தங்கைய திருமணம் செய்து கொடுத்தாதான் மகளுக்கு கல்யாணம் இல்லையா? இத பத்தி ஏதாவது யோசனை இருக்கா? அவ சும்மா புண்ட தினவன் என் பொண்டாட்டி நான் பேசலாம், நீ என்ன பேசுறது? தேவன வார்த்தைக்கு சென்று நேராக என் மனைவி யாரு ரேவதியை அழைத்து இன்றைய தினத்துல இதுக்கு ஆலோசனை பேசணும் கலந்து. அதனால நான் அடுத்ததாக ரேவதியை
தாயாரைய கல்லாமடிய வாழணும் ஆட்டா தாயார் அம்மா भैया நீ யாரு நான் யாரு சொந்தமா பந்தமா தெரிஞ்சவனா அறிஞ்சவனா அத்தமாவனா மாமாவனா ஆமா ஏன்னா தோசைக்கார நாயா அடிச்ச காரணம் இந்த ஊரை கிணத்து வந்துக்கிறியா இல்லை கடுக்க வந்துக்கிறியா என்ன பையா என்ன நான் ஊரை ராஜ் கொஞ்சம் ஒவ்வொரு வீட்டுக்கு நான் பிறந்து போனேன் அதாவது பயமா சொல்லுவார் என்ன சொல்லுவாங்க சொல்லு நாட்டை திருத்துவாத நாடகக்காரன் இல்ல இந்த ஊர் நாட்டாமக்காரரா அப்படி கேள்வி பண்ணுங்க ஆமா ஒரு பெண்ணாக பிறந்து விட்டா ஒரு பொண்ணா பூமியில பிறந்துட்டா எங்க தமிழ்நாட்டில் வழக்கம் வயதுக்கு வந்த உடனே இதே ஊர்ல முறை கொடுப்பாங்க முறை மாப்பிள்ளை தான் கட்டி கொடுப்பாங்க இல்ல பக்கத்துல கொடுப்பாங்க கேட்ட இடத்துல கொடுப்பாங்க இல்லையா பக்கத்துல கொடுப்பாங்க அந்த பெண்ணை வீட்டுக்கு சென்று ஆத்தா தாயா பாஞ்சாலி தாயே எல்லாம் கொடுமை இருக்கு இல்லையா மாமியா கொடுமை இருக்கு மாமனா கொடுமை இருக்கு போரத்து கொடுமை இருக்கு இல்லையா மூத்தா கொடுமை இருக்கு Hey, silent! Why the souls of the people are silent?
ஒதுப்பா ஏன் வச்ச ஏ பையா ஒதுப்பா ஏன் வச்ச நீ பண்ண காரியத்துக்கு உன் தலை மேல எடுத்து வச்சிருக்கேன் ஏய் யாரு வச்ச ஆமா என்ன பண்ணானு என்ன பண்ண என்ன பண்ணியா ஆமாதான் சொல்லு உட்கார்ந்தா ஆமா யாரு வச்ச நான் யாரு நான் யாரு நீ பொண்டாட்டியே கட்டாடி பொம்னாட்டி அம்மா கேவலம் ஏய் பொம்னாட்டி தான் உங்களுக்கு கோச்சிக்கிறதுக்கு பொங்கி போறாங்க ஆமா ஆம்பளை அடிச்சுக்கிறதுக்கு ஆம்பளை அழிச்சு பிடிச்சி ஓட்டினாதான் நீ பொங்கி போடுவ ஆமா எந்த காலத்துல தம்பி அழிச்சு பிடிச்சி ஓட்டுறேன் அதான் என்னடி நான் ஒரு பொம்பளை நின்று கிடக்குறேன் ஆமா எதுக்கான ஒரு ஆம்பளை பையன் நீ சேர போட்டு உக்காந்துக்க பையா நான் நின்றுக்கிறது நீ உக்காந்துக்கிறதுனா அப்ப இந்த ஊர்ல நான் மரியாதை கட்டவள ஆச்சுதான் அப்படி பொண்டாட்டி வந்தா ஏன்னு நிக்கணும் நானு ஆமா யாருக்கு நிக்கணும் ஆமாண்டா பையா அப்படிதான் இது உலகம் தெரியும்னா யாரு கால் இன்னைக்கு ஏன் கவர்மெண்ட் ஆம்பளை மரியாதை கருத்து பிடிச்சி எப்படி கருத்துச்சு பொம்பளாடி தான் இன்னைக்கு தலைவர் நாங்க தான் தலைவர் பொம்பளாடி தான் இன்னைக்கு வார்டு நம்பர் நாங்க தான் பொம்பளாடி தான் கவுன்சிலர் ஆமாண்டா ஏதா ராசியா தான் பொம்பளாடி சீட்டு இல்ல ஆமாண்டா பையனா எங்க நாங்க யாரா டிக்கெட் வாங்குறோம் அப்படியே எங்களை ஒதுக்க மாட்டேன் சக்கராட்டி யாரு பேர்ல இருக்குது கேப்ப எங்க பேர்ல விட மாட்டேன் அதை கூட உன் பேர்ல மாத்தி உங்க பேர்ல ஆமா அதை கூட உள்ள எங்க பேர்ல எதுக்கு விட சொல்றேன் அதான் கேக்குறேன் ஏன் தெரியுமா ஏன் சக்கராட்டை உங்க பேர்ல இருந்தா குடிக்க காசு எல்லாம் எடுத்துட்டு போக வச்சு குடிச்சிடுறீங்க அதனாலதான் எங்க பேர்ல மாத்தினாங்க அதான் அது தெரியுமா அப்படியே ஒதுக்க மாட்டேன் நீ புறம்போக்கு தேவடியா அது கூட நறுக்கு நறுக்கு 4 உதவ ஒதுக்கலாம் தேவடியா நான் ஒரு பொம்பளை நின்று கிடக்கிறேன் எதுக்கு ஒரு ஆம்பளை இந்த அணியாச்சு கேட்க எனக்காக இந்த ஊர்ல பெரிய மனுஷன் யாரும் இல்லையா உட்கார்ந்தது குத்தமா போச்சா இதுக்கெல்லாமா ஒரு நாட்டார் தலைவர் வருவாங்க இதுக்கெல்லாமா தலைவர் வந்து பஞ்சாயத்து காப்பாங்க என்ன நீ கொடுத்து வச்சு என்ன நீ கொடுத்து வச்சனா என்ன சொல்றீ உலகத்துல சொல்லுவாங்க என்ன எம்ப ஆம்பளை புண்ணியம் செய்யறா அவனுக்குதான் பொம்பளை கால கிடைக்கணும் ஆமா ஏதோ ஒரு வகையில புண்ணியம் செய்துக்கிறேன் என் கால் உன் மேல பட்டுக்குது ஆமா இங்க வா என்ன என் கால் உன் மேல பட்டு செய்யணும் ஆமா என் காலை தொட்டு கும்பிட்டுக்க எப்படி ஆக்குது தொட்டு கும்பிட்டா என் காலை தொட்டு கும்பிட்டா உன் குடும்பம் படிப்படியா மேல போகும் என் குடும்பம் போவாது நான் தான் போய் சேருவேன் மேல உன்னை தொட்டு கும்பிட்டா போய் சேர்றா எதுக்கு அவன் பொண்டாட்டி போய் சேர்றா நீ போய் சேர்றா அந்த கோட்டை குடிக்கிற கோட்டையில மருந்து ஏய் நான் விட்டு உனக்கு நான் பொண்டாட்டியா வந்திருக்கணும் பையா யாரு அங்கனால சுருக்க மாட்டி விட்டேன் சாவுன்னு என் மகளை உனக்கு நானே பாட்டாள் வாங்கி ஊத்தி விட்டுருவோம் தேவையா நீ பொண்டாட்டியா நீ என்ன தேவையா மாட்டி விடுறேன் உங்கள் இருவருக்கும் என் சிறந்தாந்த வணக்கம். ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் சொல்லுயா. ஒன்னு அவகிட்ட பேசுறா நீ என்கிட்ட பேசுறா நான் என்ன சொல்றேன், நானும் ஒரு பொம்பளை. அந்த தேவை எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். சரி ஏண்டா பேசும்போதே தேவடியா தேவடியா தான் பேசுவாங்க, வார்த்தை பேச மாட்டேன். எட்டு வந்துக்கிறான் எது வாங்க என்ன பேசுற? எட்டு வந்துக்கிறான். ஏண்டா கொஞ்சம் மிச்சமான போனா பார்த்தா நடந்துக்கணும். அவகிட்ட பேசுறா என்கிட்ட பையா அதை மட்டும் சொல்லு. பாய் தான் நான் நானும் ஒரு பொம்பளை, அவனும் ஒரு பொம்பளை. என் கஷ்டத்தை அவகிட்ட சொல்றேன், அவ கஷ்டத்தை என்கிட்ட சொல்லட்டும். சொல்லு பேரா. ரெண்டு பேர் கஷ்டம் என்கிட்ட சொல்லு. எந்த வயல் தீட்டு அப்படி கஷ்டமா இப்ப நீ இந்த புத்தாகரம் நன்னகரத்திலே பாஞ்சாலி அம்மனை வந்தன வழிபாடு செய்து அந்த அம்மன் அருளை பெற வேண்டும் என்பதற்காக நாடகத்தை வைத்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அம்மா கடலென்ற பூமதியில் அளவென்ற ஒரு கொண்டு அளவெல்ல ஒரு கொண்டு தினம் நித்தனைத்தம் எண்ணி உடலென்ற கும்பிக்கு உறவென்று இறை தேடி ஓயாமல் இரவும் பகலும் உண்டு 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 உறங்குவதே கண்டதே இல்லாத ஒரு பயணம் அடைந்தது இல்லையே.
உனக்கு தெரியாது அது. ஏம்மா, என்ன என்ன உனக்கு கேட்காதுன்னா யார்ரா? என் காது செவுட்டுக்காதா, என் காதுல வச்சு காட்டுறாடா இவன். அம்மா, ஏம்மா வாழ்க்கையில் மனித பிறவி என்று ஒன்று எடுத்தால் ஆமா அந்த பிறவி ஏறனா தெய்வ கடாட்சத்தோட தெய்வ வேண்ட ஒரு பாக்கியம் கிடைக்கிறமா. ஆ, இந்த பாஞ்சாலி அம்மன் இந்த பூ உலகிலே பெண்ணாக பிறந்து என்ன விரும்ப மக்களை காட்பதற்காக தெய்வமாக அமர்ந்து புத்தாகரம் நன்னகரத்திலே ஆமா. மக்களுக்காக சேவை செய்வதற்காகவே இந்த அம்மா இருக்கிறாங்க. ஏன்னா பின்னிப்பு எந்த ஒரு கெட்ட இதுவும் நேராமல் 3 வருடத்திற்கு ஒரு முறை பாஞ்சாலி அம்மனை துதி செய்யறாங்க. பாஞ்சாலி அம்மன் எந்த கோயில்ல இருக்குதோ, எந்த ஊர்ல எந்த இருக்கோ ஊர்ல இருக்கா அந்த ஊரு சுபேட்சமா இருக்கும், சாமாதான் இருக்கும். எந்த குறையும் வராது. வராது. ஏன்னா இத மோல சுத்தி ஒரு கோயில் அமர்ந்து சபை கூடுதுன்னு சொன்னா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி சபை கூடாது. கூடாது. அது ஒரு பெரிய பாக்கியம் இருக்கணும். ஆமா வாழ்க்கையில இருப்பது கொஞ்ச நாள், அந்த கொஞ்ச நாள்லயே தெய்வ பக்தியாவது இருக்கணும். கடவுளை வேண்டன்னு சொன்னா கடவுளை எத்தனை தேர் திருவாரூர் நடத்துறோம், எல்லாரும் செய்யறோம். மனசோடு உண்மையோடு மனதில் நின்று என் குறைய திக்கிற 2 சொட்டு தண்ணீர் சிந்துறோம் இல்லையா, அதுதான் கடவுளுக்கு சாந்தத்தை கொடுப்பது, அதை தான் நிறைவேற்றுவது இந்த கடவுளுடைய வழக்கம். சரி, மக்கள் குறை தீர்த்து மக்கள் குறை தீர்ப்பதற்காக தெய்வமாக அமர்ந்து இந்த புத்தாகரம் நகரத்தில் பாஞ்சாலியமான மத வழிபாடு செய்து நம் நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்பதற்காக 11 இரவாக நமக்கு கூத்து வைத்து நாடகத்தை ரசனையோடு கண்டுகளித்திருக்கக்கூடிய அருமை ராஜேந்திராருடைய பதத்திற்கு கச்சறிந்த கரதாரம் அவர்களுக்கும் இவருக்கு கூடிய முக்கியஸ்தர் பதத்திற்கு இன்று 4ஆம் நாள் உபயதாரர், மன்னிக்கவும் 3ஆம் நாள் உபயதாரர் அவருடைய திருப்பாதர் அவர்களுக்கும் அவருடைய பதத்திற்கும் நம் கம்பெனியை சேர்ந்த நாடகதாரி அவர்களுக்கும் என் பணிவார்ந்த சிறந்த ஆண்ட வணக்கத்தை தெரிவிக்கிறேன். சபை அறியறதுக்கு சொல்றேன்.
சிரிக்காதடா ஐயா. எங்க வகுத்து போய்ப்படா ஐயா. இங்க கெஞ்சிட்டடா நீ ஐயா. பலபல பேசுறாங்க, பேச்சு கேட்காத ஐயா. ஏன்னா எல்லாம் படிச்ச பசங்கடா. சந்தோஷத்தோட இருக்காங்க. வெளியில இருந்து வந்திருப்பாங்க, காலேஜ்ல இருந்து. சரி ஐயம்மா ரேவதி விளக்கம் ரேவதி அம்மன் விளக்கம். இந்த பாரில் புகழ்பெற்ற வடமதுராபுரி அழக்கூடிய இப்ப எங்க வீட்டுக்காரர் தான் அதுக்கு தகுந்த அரசராக இருக்கின்றார். பலராம சக்கரவர்த்தி பட்டம் பெற்றவரை எங்க வீட்டுக்காரர் ஒருத்தர். சுபாங்க சக்கரவர்த்தி 7 பேர் ஒரு ஆள் எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு. பலராம சக்கரவர்த்தி இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்றார். எங்க வீட்டுக்காரர் கூட பிறந்தவங்க 3 பேர். அதுல ஒருத்தர் இருக்கிறார் 4 பேர். பலராம சக்கரவர்த்தி 1, இரண்டாவது மகாராய கண்ணன் 2, மூன்றாவது ஆமா எங்க கொழுந்தாரு. ஆமா மூன்றாவது சாத்தகி. எங்க வீட்டுக்கு 3 பேர் ஒருத்தர் பிறந்திருக்கா. யாரு? என் நாத்தி சுபத்திரை. ஆமாம்பா தகுந்த பருவத்தோடு என் நாத்தனாரா எடுத்து சாத்தனா இவனுக்கு சந்தோஷமா இருக்கு. நியாயமா? யாரு? கொஞ்சம் மிச்சமா தான் இருப்பாங்க. இப்பதான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சக்கரட்டையில முத பேரு கவுன்சிலர், உங்க பேரு தலைவர், உங்க பேரு பெண்கள் நாட்டின் கண்கள்ரா தம்பி. அதுக்கு தகுந்த மாதிரி மதிப்பு கொடுத்துக்கோ. ஒரு டிக்கெட்ல இருந்து புறம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கா. நீ அமைதியா தான் போய் ஆகணும். இப்பதான் சண்டை போட்டுக்கிட்டீங்க 2 பேரும். கொஞ்ச நேரம் அப்படியா? தண்ணி பாசம் இவன் மேல என்ன விட்டு கொடுக்க மாட்டான். அது என்ன காரணம்? எப்படின்னு கேளு. என்ன காரணம்? இவன் ஞாபகமே தான் எந்த நேரமும் நடந்தா ஞாபகம் இவன் ஞாபகம். ஒரு பொருள் தொட்டா இவன் ஞாபகம் தான் வரும். என்னடா பண்ணுவா? ஆமா எந்த பொருளை சொல்லு. தண்ணி எடுத்துனே போவான். சரி தண்ணி எடுக்கலாம்னு குடத்தை எடுத்து போவான். அப்படியே பைப்ல குடத்தை வைப்பா. தண்ணி ரொம்ப அந்த தண்ணில தெரியும் உன் மூஞ்சி. என் மூச்சு தெரிஞ்சாதான் தண்ணி தூக்கி போவான். ஆமா அப்புறம் அங்க மறக்கலாமா? அது எப்படி மறக்கும்? குடிக்கிற தண்ணியில பால் கரப்ப சொம்புல. ஆமா அந்த பால் சொம்புல தெரியும் இவன் முகம் எவ்வளவு வெண்மையா. பரவாயில்ல, என் மூச்சு தெரிஞ்சாதான் அதை எடுத்து குடிப்பான். ஆமா அதே பாலை காப்பி போடுவேன். கிளாஸ்ல ஆச்சு அப்படி வச்சல கையா அந்த காப்பில தெரியும் உன் முகம். அந்த முகம் தெரிஞ்சாதான் குடிப்பேன். ஆமா அப்படி எடுத்து குடிப்பான். மனசுல ஆசையான முகம். நம்ம மனசுல உன் மேல பாசம். தட்டுல சாப்பாடு போடுவேன். சாப்பாடுல கை வைக்கலாம்னு போவேன். சரி அந்த சாப்பாடு சோத்துல தெரியும் உன் முகம். மறக்கலாமா? முகம் தெரிஞ்சாதான் அள்ளி சாப்பிடுவான். மறக்கலாமா? அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அன்னைக்கு நைட்டு படுத்துக்குவேன். விடைக்காலம் 6 மணிக்கு மேல பேலை கோவம் ஏறிக்கா உக்காந்துட்டு இப்படி திரும்பி பார்த்தா அதுல தெரியும் இவன் மூஞ்சி. மறக்கலாமா? பிள்ளையா மூஞ்சி தெரிஞ்சு எப்படி இருக்கிறப்ப எப்படி இருப்ப? அதுல ஏன் ஒரு வித்தியாசமா இருக்கிற? எப்படி அந்த மூஞ்ச பார்த்தா அப்படியே மின்னால கொஞ்சம் பூரா வரும். அவர் மின்னால பார்த்தா அப்படி பண்ணு மாரி ஒட்டி தூக்கி வச்சு எங்க போய் சிறப்படுறீங்க. மறக்கலாமா? அப்படி என் நாட்டில் சுதந்திரம் இருக்கின்றான். ஆமா திருமண பருவத்தோடு இருக்கிறான். ஓஹோ கல்யாணம் பண்ற பருவத்துல இருக்கிறான். எந்த நேரமும் ஒரு வயசுக்கு வந்த பெண் வீட்டுல இருக்குன்னு சொன்னா இந்த வடமதுரையில நேரா பாக்குறாங்களுடைய ஒரு பொண்ணு ரொம்ப நாளா வீட்டுக்கு ஆகாத பெண்ணு கன்னி பொண்ணு வந்து வீட்டுல துணி போட்டு படுக்க கூடாது. அதனால ஒரு நல்ல மாப்பிள்ளையா இருக்குன்னு எங்களுக்குள்ள எண்ணம். என் நாத்தி ஆறாறு மனசுல நினைச்சிருக்குதுன்னு சரி. அதனால இன்றைய தினத்துல என் பணியான மனவரை அழைத்து அவர் பாதத்தை பணிஞ்சு ஏதாவது அந்த ஆளுக்காவது அந்த ஞாபகத்தை விட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவோம். புரியுதா? ஒரு வீட்டுல ஒரு ஐயா பொண்ணு இருந்தா நாம சந்தோஷமா இருக்க முடியாது. சரி அது மனசுல கருத்தை வச்சு கேட்போமே. அதை சொல்லு. எங்க வீட்டுல அவர் இருக்கிறான்னு சொன்னா எங்க வீட்டுக்காரர் கூட பேச முடியல. சீக்கிரம் ஓடி சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் நிக்கிறான் அந்த டீ கல்லக்கிறான். உடனே அப்படியே ஐநா டீ கடைக்கு வரான். ஆமா 10 நிமிஷம் ஒரு டீ கல்லக்கிறாரு. பார்த்தாங்க
இருக்கக்கூடிய சிறுநாத்தூரை சேர்ந்த ஆறுயிர் அன்பர் ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தரமூர்த்தி ஐயா மேசக்காரர் எமக்காக ஒரு 200 கொடுத்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்திலே மாரியம்மனுடைய கடாட்சம் பெற்றும் இந்த பாஞ்சாரியம்மனுடைய கடாட்சம் பெற்றும் வன்னிய நாடகம் அந்த ஊர்ல கத்துக்கிட்டு ஆடுறாங்க இல்லையா? ஆமா, ஆறுயிர் அண்ணன் சுந்தரமூர்த்தி ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா எமக்காக ஒரு 200 கொடுத்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்திலே பாஞ்சாரியம்மனுடைய பெற்றும் அந்த திருவரங்க பெருமாளை குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டும் சுபேஜு சிறுநாத்தூரை சேர்ந்த எனது ஆறுயிர் அண்ணன் பாண்டுரங்கன் வன்னிய நாடகத்திலே காமாட்சி வேஷம் ஒன்று நடிக்கக்கூடிய ஆறுயிர் அண்ணன் பாண்டுரங்கன் எமக்காக ஒரு 500 கொடுத்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்திலே மாரியம்மனுடைய கடாட்சம் பெற்றும் இந்த பாஞ்சாரி அம்மனுடைய அன்பற்றும் எந்த விதமான குறைபாடு இல்லாமல் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக பாஞ்சாரி அம்மன் பேரனால் வாழ்த்துக்கிறோம். இதோ குளத்தூரை சேர்ந்த ஆறுயிர் அண்ணன் மூர்த்தி அண்ணன் இதோ எமக்காக ஒரு 100 கொடுத்திருக்கின்றார். கோடையில் மிருதங்க சக்கரவர்த்தி படையனூர் சேகர் ஐயாவுக்காக ஒரு 100 கொடுத்திருக்கின்றார். இதோ கரும்பலூர் ராஜேந்திரன் கோடை மிருதங்க சக்கரவர்த்தி கரும்பலூர் ராஜேந்திரனுக்காக ஒரு 100 கொடுத்திருக்கின்றார். இதோ முருக்கம்பாடி ஆறுமுகத்திற்காகவும் தம்பியாக விளங்கக்கூடிய ஏழுமலைக்காகவும் கொடுத்திருக்கின்றார். அண்ணன் எங்கள் அனைவருக்கும் கொடுத்த குளத்தூர் சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு பாஞ்சாரம்மனுடைய பெற்று விதமான குறைபாடு இல்லாமல் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக அம்மன் பேர நாள் வாழ்த்துகிறோம். சுவேஜம் சரி மாடி போய் பார்த்துருவோம். எப்படி வாங்கிட்டு எப்படி வாங்கிட்டு காட்டா வச்சுட்டு போ. சரி மகராஜாரு எந்த நேரம் பார்த்தாலும் அவன்கிட்ட ஏதோ உனக்கு வாதி ஏன் அப்படி அவன் கொண்டுறான் சரி எதுக்கு இருக்கிறீங்க தெரியல. உட்கார் உட்கார் உட்கார். காட்சி இன்று உபயதாரராக 3ஆம் நாள் உபயதாரராக இருக்கக்கூடிய மதுராந்தத்தில் இருக்கக்கூடிய ஆறுயிர் அண்ணன் பேர் என்ன சொல்ற மணிகண்டன் பேரினா எங்கள் கோடையில் மிருதங்க சக்கரவர்த்தி சேகருக்காக ஒரு 100 கொடுத்திருக்கின்றார். அண்ணன் மணிகண்டன் என்பவர் அவருடைய குடும்பத்திலே பாஞ்சாலம்மனுடைய பெற்று எந்த விதமான குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வாழ்த்துகிறோம். சுபேஜி இருக்காரா? அவர் எதுவும் தாசா கசா பண்ணலையா? ஆமா அம்மா நான் இல்லாத கேள்வி கேட்டீங்க நான். சரி சரி போ பார்த்துட்டு வரேன் போ.
இப்ப வரணம் வச்சு பாடுறேன். இவங்க 2 பேரும் என்ன குச்சி 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 நிக்கிறாங்க. எலி மூடி சட்டை போட்டு மாதிரி. இவங்க அப்படி இப்படின்றா. வேலை மீதி ஆட்டும் போயாச்சு. யாரு? யாராவா? நான் உடனே தப்பா ஒண்ணு குடுக்குது. அவரு நானும் பேசுறேம்மா. ஒண்ணு இல்ல. பார்த்த உடனே ஐயா எனக்கு ஒண்ணுக்கு வந்து எங்க உட்காருதுன்னு கேட்டுன்னு இருந்த குசு குசுன்னு. அவனை கேடு அவன் சொல்லுவான். அவர் வாயில விட ஏய் அம்மா எலப்பா போச்சு உனக்கு ஏண்டா கொஞ்சம் போய் கேட்கலாம். எங்கே கேட்டாலும் விட மாட்டேன். ஏன்னு கேட்டு ஒரு சளி பிடிச்சி ரேவதி என்னுடைய பார்த்து பிறந்து விடினான். அடி மங்கை மகராசியாய் வாழ்வாய். என்னுடைய பார்த்த பிறந்து விடினான். என்னன்னைக்கு மகராசியா நீடு ஓடி வாழ்வாய். ஆகட்டும் ஐயா, தங்கள் சித்தமர் பாக்கியம். சேப்பேட்டையை சேர்ந்த ஆறுயிர் நண்பர் காலம் நம்மளை போல கலையில் சிறந்தவர். காய்ச்சி கொடுக்காதீங்க. காய்ச்சி கொடுத்தா வாத்தி நேர்ப்பாங்க. தாய்மாய் போச்சு. ஓ கலை சிறந்த காய்ச்சி நேரம் சேர்ந்து கொடுக்காதீங்க. வாத்தி நேர்ப்பாங்க. காய்ச்சி கொடுத்தா நாடக கலைஞர் குப்புசாமி ஐயா அவர் மகனாக விளங்கக்கூடிய உங்க பெரிய முத்து என்பவர். இது கம்பெனியிலே ஆறுமுகம் அயோக்கிய ஆறுமுகம் கண்ணன் மகன் அவருக்காக ஒரு நூல் கொடுத்திருக்கின்றார். ஆறு மூக்கு குடிகாரி குடிகாரி குடிச்சனா செத்துவாடா. ஆறுமுகம் அவருக்கு ஒரு நூல் கொடுத்திருக்கின்றார். எனக்காக ஒரு நூல் கொடுத்திருக்கின்றார். அவர் செய்யக்கூடிய தொழில் மென்மேலும் பெருக வேண்டும் என்பதற்காக பாஞ்சாலி அம்மன் பேரை வாழ்த்துகிறோம். சுபேஜி சரி ஒரு வாட்சி ஒண்ணாச்சே. சரி நடை என்பது கிடையாது. எதுக்காக? ஏண்டா நான் அரசாங்க வேலை அரசாங்க பணியில் இருக்கிறேன். வீட்டுல ஒரு பொண்ணுக்கு 2 பொண்ணு இருக்கு. கல்யாணம் பண்ணணும். வயசுக்கு அந்த பொண்ணா இருக்குது. அதை பத்தி ஏதாவது ஒரு பொம்பளைக்கு ஏதாவது ஒரு அக்கறை இருக்கு அவங்களுக்கு. ஆமா கை ரோணும். காசா தின்ற மீனா தின்ற கரியா தின்ற காசை வாங்கி கொண்டு சரி அதனால என்னன்றேன் நம்ம மக பானுமதி வளர்ப்பு மக வீட்டுல இருக்கு. என் தங்கை ஒண்ணு இருக்கு. தங்கை இருக்க மகளுக்கு கல்யாணம் பண்ணா பாக்குற சொன்னாங்க. உண்மைதான். மகள் மேல அக்கறைப்பட்டு மகளை கட்டி கொடுத்துருக்காங்க. ஆமா தங்கச்சியை கண்டிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அந்த வேலையே இருக்க கூடாது. தங்கச்சி இன்னைக்கு ஒரு வாரமா ஒரு வாட்டமா தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு நம்ம வீட்டுல இருக்குது. நம்மளா போய் மாப்பிள்ளை தேடி போக முடியாது. சரி அதுக்குண்ட நேரம் வந்தா நிக்க போறது கிடையாது. அதனால கணிஞ்ச பயிருக்கு வேலி கண்டி பொண்ணுக்கு கண்ணி பொண்ணுக்கு தாலி இல்லன்னா அது இல்லாட்டா அந்த பொண்ணே காலி. அதுதான் உண்மை. ஏன்னா அதனால யாரு வராங்க என்னன்னு பாப்போம். அரசாங்கத்துல உட்காருவோம். யாரு வராங்க நான் எதிர்பார்ப்போம். அஸ்திராபுரத்து ஆண்டு வரக்கூடிய திருவிழாட்சிதான் பாண்டமன்னார். அவருக்கு இளையோரு விதுரன் அண்ணன் மகன் துரியோதனன் கல்யாணம் பண்ற பருவத்தில் இருக்கிறார். ஒரு நாமதான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் தீர்மானம் செய்ய அப்படின்னு இதோ விதுரன் தற்போ